அமெரிக்கா இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்தே எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவதா, ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையான ட்ரோனு இப்போதான் ஆக்சுவலாக டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் வேகமாக அந்த டெஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு உக்ரைன் போரில் பயன்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன ட்ரோன், ஏன் அவ்வளோ சீக்கிரமாக அதை போருக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இப்போ வந்து அவர் ஆக்சுவலாக ஆப்பிரிக்கா பயணத்தில் இருக்கார். காரணம், ஆப்பிரிக்கா நாடுகள் பல நாடுகள் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்பி இருக்காங்க. ஈவன் இப்போ ரீசெண்டாக ஒரு சமயத்தில் கூட நைஜீரியாலேன்னு நினைக்கிறேன், அந்த நாட்டினுடைய அதிபர் கூட நின்று பிரான்சினுடைய அதிபர் வந்து ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த ஜாயிண்ட் ப்ரெஸ் மீட்டில் அந்த பிரான்ஸ் அதிபர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது வந்து இந்த நைஜீரியாவினுடைய அதிபருக்கு சம்மதமாக இல்லை, அது ஒத்துக்கலை அவர். ஸோ ஒத்துக்கலை அப்படின்னாலும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களாம் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் இல்லையா, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ ப்ரெஸ் மீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பின்னாடி வந்து ஏன் அந்த ப்ரெஸ் மீட்டில் அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது, வெளியே வராது. ஆனால் அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஃப்ரான்ஸ் அதிபரை வச்சுக்கிட்டு இல்லை இப்படியெல்லாம் வந்து இங்கே பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு எகெயின்ஸ்டாக கம்ப்ளீட்டாக அந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் அப்படிங்கிறதே மொத்தமாக திரும்பியிருக்கு. ஸோ இதை சரி பண்ணணும், அதுக்காக தான் அவர் அங்கே விசிட் அடிச்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. சார், இந்த மாதிரி வந்து ரஷ்யா உக்ரைன் போரில் ஏதாச்சும் டிப்ளமேட்டிக் ரீதியாக, அதாவது அரசாங்க ரீதியாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா ரஷ்யா கூட இந்த போரை நிறுத்துறதுக்கு அப்படின்னு கேட்டப்போ, எங்களுக்கு இந்த போரை நிறுத்துற மாதிரியெல்லாம் ஐடியா இல்லை, அவங்க கூட இந்த டிப்ளமேட்டிக் டைஸ் வச்சுக்கிறதோ இல்லை அரசாங்க ரீதியாக பேசுறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, இந்த எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இன்னும் எவ்வளோ வெப்பன்ஸை சப்ளை பண்ணலாம் உக்ரைனுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து மைண்டில் ஒரு வார் மென்டாலிட்டி, போரை நடத்திக்கிட்டே இருக்கணுங்கிற மென்டாலிட்டி இருந்தால் ஒரு ப்ரெஸ்ஸில் இப்படி ஒரு விஷயம் கேட்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்வார்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ நார்மலாக யாராக இருந்தாலும் ஈவன் அவங்க வெப்பன்ஸே கொடுக்குறாங்கன்னா கூட இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பொய்யை வாட்சி சொல்லுவாங்க. இவர் அது கூட சொல்லலை, ஓப்பனாக சொல்லியிருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குலாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் இன்னும் எவ்வளோ வெப்பன்ஸ் கொடுக்கலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா கீழே இறங்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்கா பயந்துகிட்டு இருந்தது இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அமெரிக்காவோட பல வெப்பன்ஸ் வந்து இப்போது உக்ரைன் போரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ரஷ்யா கையில் நிறையா வெப்பன்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கு அதை பற்றியெல்லாம் வெளியே சொல்கிறது கிடையாது. நிறைய வெப்பன்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஈவன் லியோபார்டு டேங்கையுமே கேப்சர் பண்ண செய்தி வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது ரஷ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்களே பண்ணலை, ஈரான் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா ஈரான் தான் இதில் எக்ஸ்போர்ட்டாக இந்த அமெரிக்காவோட டிஃபென்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு வெப்பன்ஸாக இருந்தாலும் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அதில் என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு எடுத்து அது மூலமாக ஒரு புது வெப்பன் ஒன்றா அவங்களுக்கு உருவாக்கிக்கிறதுல ஈரான் வந்து ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இப்போ ரஷ்யா இந்த விஷயத்துக்காக ஈரான் அணுகி இருக்கிறதாகவும், இங்கே கிடைச்ச வெப்பன்ஸ் எல்லாம் ஈரான் கிட்ட கொடுத்து அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதாகவும், இந்த தகவலை சைனாவும் கேட்டிருக்குதான். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னா எனக்கும் அதில் இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் இப்போது அமெரிக்காவை பயமுறுத்தி இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக அமெரிக்காவோட ட்ரோனை ரஷ்யாவோட ஜெட்டு வந்து அட்டாக் பண்ண செய்தியை. ஆக்சுவலாக அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா அதோட டிரான்ஸ்பாண்டரை பூரா ஆஃப் பண்ணிவிட்டு கிரைமியாவுக்குள்ளே போய் இன்டெலிஜென்ஸை சேகரிக்க ரெடியாக இருந்ததாக தகவல் வந்திருக்கு. ஸோ அப்படி அது ரெடியாக இருக்கும்போது தான் ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட் போய் அது மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி அட்டாக் பண்ணும்போது அதை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்ட போயிட்டு அது மேலே ஃபியூயலை வந்து கொட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த பெட்ரோலை சும்மா ஃபுல்லாக அது மேலே ஊற்றிட்டு வந்திருக்காங்க. இதனால் அது கம்ப்ளீட்டாக செயலிழந்து போயிருக்குது. செயலிழந்து போனதை அமெரிக்கா வந்து கடலுக்குள்ளே மூழ்கடிச்சிருக்காங்க. எதுக்காக கடலுக்குள்ளே மூழ்கடிச்சிருக்காங்கன்னா, ரஷ்யா கையில் கிடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ரஷ்யா ஏன் இந்த ட்ரோன் விமானத்தை அட்டாக் பண்ணலை, டிஸ்ட்ராய் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கும் அதே காரணம் தான். இப்படியே இந்த ட்ரோன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரோன். ஸோ அந்த ட்ரோனை கேப்சர் பண்ணி அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு ரஷ்யா கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறாங்க. இதில் சந்தேகமே வேண்டாம். அதுக்காக தான் வந்து இப்போது அது மேலே ஃபியூயலை வந்து கொட்டி, இன்ஸ்டன்ட் பாம்பு வச்சு அடிக்காமல் ஃபியூயல் வச்சு கொட்டி அதை வந்து செயலிழக்க வச்சுருக்காங்க. இப்போ அது கடலுக்குள்ளே இருக்குது. அதை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போனால் அங்கே ஃபுல்லாக இப்போ ரஷ்யாவோட சிப்பை அந்த இடத்துல சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இப்போ ரஷ்யா தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கானால கிட்ட கூட போக முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாகி இருக்குது.
ஸோ அமெரிக்காவோட பர்டிகுலர் ட்ரோன் ரஷ்யா கையில் கிடச்சது அப்படின்னா இதுவும் யாருக்கிட்ட போகும்? ட்ரோன் எக்ஸ்பர்ட் இப்போ யார் உலகத்தில்? ஈரான்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு புது தலைவலியை கிரியேட் பண்ணியிருக்குது. ஆனாலும் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பந்தாவோட நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் எங்களுடைய உரிமையை நாங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் எல்லாருக்கும் பொதுவான பகுதியில் தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம். ரஷ்யா தான் வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன கதைனாலும் கற்றுனாலும் நீ அது ஒன்றும் ஆக போகிறதில்ல. ரஷ்யா கையில் அது கிடச்சதுன்னா உங்கள் சாப்டர் க்ளோஸ். ஸோ இதுக்கு அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஈவன் ரஷ்யா கூடயே பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நடத்துவாங்க. அந்த அளவுக்கு ஆளுங்க தான் அமெரிக்கா. வெளியே ஒன்று காமிச்சிட்டு அவங்களுக்கு வேணும்னா காலில் கூட விழுவாங்க அப்படிங்கிறது உலக அறிஞ்ச விஷயம். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சில பேர் நினைக்கலாம் அமெரிக்காவெல்லாம் அப்படியெல்லாம் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் எதுவும் நடத்த மாட்டாங்க, ட்ரோன் தானே, இவங்க எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு வெளியேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எதுவும் பேசிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அண்டர் டேபிள் டாக்ஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் மீடியேட்டராக இருப்பாங்க, இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மீடியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள பெரிய அளவில் பிரச்சனை வந்துடாமல். ஸோ அந்த மாதிரி ஈவன் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த போர் ஆரம்பித்ததுக்கப்புறமா கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவங்களுக்குள்ள சிறை கைதிகளை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அதாவது ரஷ்யாவோட ஸ்பை ஏஜென்சிலேருந்து சிக்கினவங்களாம் அமெரிக்காவும், அமெரிக்காவோட ஸ்பை ஏஜென்சியில் சிக்கினவங்க ரஷ்யாவும் ரெண்டு பேரும் கொடுத்து மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அண்டர் டேபிள் டாக்ஸ் தான். ஸோ இப்போ நாளைக்கே ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போ நாளைக்கே போயிட்டு அமெரிக்கா ரஷ்யா கிட்ட போய் இந்த அண்டர் டேபிள் டாக்ஸில் ரஷ்யா உனக்கு ஏதாச்சும் ஒரு தேவையான விஷயம் இருந்தால் என்கிட்ட சொல்லு, அது எதாக இருந்தாலும் சரி நான் உனக்கு அதையே பண்ணி கொடுக்குறேன், ஆனால் என்னோட ட்ரோன் இப்போ கடலுக்குள்ளே இருக்குது இல்லையா, அதை என்னை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணு, அந்த இடத்துல வந்து உன்னோட ஷிப்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போய் கேட்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்ற பாயிண்ட். ஸோ இப்படி கேட்டது அப்படின்னா ரஷ்யாவுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து தேவைப்படுற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்கிற பட்சத்தில் ரஷ்யா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே எனக்கு இதை பண்ணி கொடுத்துட்டு நீ வந்து அந்த ட்ரோன் எடுத்துகிட்டு போய்க்கோ, எனக்கு அதில் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்த ஒரு விஷயத்தையே நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஒரு விசிட் பண்ணுறாங்க, அமெரிக்க அதிபர் பைடன் விசிட் பண்ணுறாரு. ரஷ்யா கிட்ட 2 நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு விசிட் பண்ணுறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யா வந்து சும்மா ஒரு பெர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு சில டீலிங்ஸ் போட்டிருப்பாங்க. சரி நான் வந்து இங்கே விசிட் பண்ணுறேன், நான் விசிட் பண்ணுற அன்னைக்கு எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாத அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு தான் இந்த பெர்மிஷன் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு பைடனை சேஃபாக கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு வெளியே சொல்கிறது பைடன் பார்த்தீங்களா உக்ரைனுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு விசிட் பண்ணது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நிலமை போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம அன்னைக்கு வீடியோ அதை பற்றியும் போட்டிருந்தோம், இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் விசிட் பண்ணியிருக்காருன்னு. அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க தாராளமாக. ஃபைனலாக சொல்கிறது ஒன்று தான், இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக இங்கே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும், அதில் வேறு எந்த சந்தேகமுமே வேண்டாம். இதெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இந்த அமெரிக்கா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல காலமாக அதை வச்சு தான் பல நாடுகளை உளவு பார்த்துக்கிட்டே வருது அமெரிக்கா. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி ரஷ்யா கிட்ட மாட்டுது அப்படிங்கும்போது அதை எப்படி வந்து டீக்ரேட் பண்ணலாம், அந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக யூஸ் பண்ணும்போது அதை எப்படி சமாளிக்கலாம், இல்லை நம்ம அதை நமக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற பல விஷயங்களை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக பார்த்து கற்றுக்கிட்டு அதை வந்து ரஷ்யா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் ஒரு வாரமாக வச்சுட்டு அடுத்ததான் நம்ம அந்த ட்ரோன் மேட்ருக்கு வருவோம். ரஷ்யா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு புது வகையான ட்ரோன் ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டெஸ்டிங்கில் தான் இருந்துச்சு. அது ட்ரோன்னு சொல்கிறத விட ஒரு குட்டி சைஸ் விமானம் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, விமானமாட்டம் தான் இருக்குது. வீல்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரோன்ஸில் மோஸ்ட்லி வீல்ஸ் இருக்காது, இதில் வீல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த குட்டி சைஸ் விமானம் ஆர் ட்ரோன் எதாக இருந்தாலும் சரி டெஸ்டிங்கில் இருந்ததை இப்போ வேகமாக டெஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரோன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து கூடிய சீக்கிரம் உக்ரைன் போரில் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் ட்ரோன் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் ட்ரோன். ஸோ அது டிரான்ஸ்போர்ட் ட்ரோன் அப்படின்னா முக்கியமான வெப்பன்ஸ், தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் அந்த ட்ரோனில் வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போய் டெலிவர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வெப்பன்ஸை இந்த ட்ரோனால் கேரி பண்ணிட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா நிறைய வெப்பன்ஸ் கேரி பண்ணிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். சைஸ் கொஞ்சம் நல்லா பல்காகவே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு ட்ரோனை இப்போது ரஷ்யா தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறீங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரோன் தான் அது, அதில் என்ன யூஸ் இருந்துற போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த போகிற ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும், பல முறை வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்குது. உக்ரைனுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி ஒரு டிரான்ஸ்போர்ட், ஒரு லாஜிஸ்டிக் ரூட்டை கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கிரைமியா பிரிட்ஜ் உடச்சதை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்.
நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் கிரைமியா பிரிட்ஜ் உடைச்சப்பவே எப்படி வந்து உக்ரைனா திருட்டுத்தனம் அந்த மாதிரி கிரைமியா பிரிட்ஜை உடைச்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த பிரிட்ஜ் உடஞ்சப்போ ரஷ்யாவுக்கு இந்த கிரைமியா சைட்லேருந்து எந்த ஒரு வெப்பன்ஸையும் உள்ளே கொண்டு வர முடியாத கையறு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சா இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த சைடு வந்து ஆர்மி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெப்பன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போக முடியலன்னா அது பெரிய ரிஸ்க் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வெப்பன் மினிமம் வெப்பன்ஸையாச்சும் கொண்டு போய் சப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அவங்களால கண்டினியூஸாக ஃபைட் பண்ண முடியும். அப்போது ரஷ்யா வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத. இப்போவே வந்து இந்த ட்ரோனை டெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், 650 கிலோமீட்டர் ரேஞ்சு சர்வசாதாரணமாக அவங்க நினைக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த ட்ரோன் மூலமாக வெப்பன்ஸை அங்கே கிரைமியாவுக்கு அந்த சைடு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆர்மிக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லாமல் டெலிவர் பண்ணிட முடியும். அதே மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான ட்ராக்கு இல்லை ஈவன் உக்ரைனே நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போது பாக்முத்துலேருந்து பின்வாங்கும்போது நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் அவங்களே உடச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி உடச்சி விடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட நமக்கு இங்கே ஒரு சப்ளை லைன் கட் ஆகுது, வெப்பன்ஸை கொண்டு போக முடியல அப்படின்னா இந்த பர்டிகுலர் ட்ரோன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு வார் அப்படிங்கிறது இப்போ மொத்தமாகவே ட்ரோனாக மாறிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு மிக முக்கியமான அப்கிரேடாக ரஷ்யாவுக்கு பார்க்கப்படுது. எல்லா நாடுகளும் கண்டிப்பாக இந்த ட்ரோனை ஒத்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் சந்தேகமே வேண்டாம். ஸோ இந்த ட்ரோனை இப்போ யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான தேவை இல்லை. ஏன்னா இவங்க தான் முன்னேறி போயிட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எப்பயாச்சும் மறுபடியும் முதல்ல நடந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிட்ஜு உடஞ்சி போயோ இல்லை சப்ளை ரூட் கட் ஆச்சுனாலோ இந்த பர்டிகுலர் ட்ரோனை ரஷ்யா பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம இந்த போர் ஸ்டார்டிங்லேருந்து இந்த லாஜிஸ்டிக்ஸு, இந்த பிரிட்ஜை உடைக்கிறது, ரோட்டை உடைக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு அந்த வெப்பன்ஸை ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கு இந்த ட்ரோன் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் இந்த ட்ரோன்ஸை வச்சு மெடிக்கல் எய்டு கூட சப்ளை பண்ண முடியும். இல்லை எல்லாமே கட் பண்ணி விட்டான்ப்பா, இதுக்குமே வழி இல்லை அப்படிங்கும்போது கூட ஏதோ மினிமம் லெவல் ஆஃப் வெப்பன்ஸ் போராட முடியல அப்படின்னாலும் அவங்க உயிரை காப்பாற்றிக்கிற அளவுக்காச்சும் வெப்பன்ஸை சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம். இது ஒரு நல்ல அட்வான்டேஜான ஒரு பொசிஷனை ரஷ்யாவுக்கு வரும் காலங்களில் கொடுக்கலாம். ஸோ நம்ம அதை பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் இது ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இந்த விஷயத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் அதில் சேர்ந்துக்கலாம். மேலும் பல தகவல்கள் அதில் வழங்கப்படும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அபவுட் பேஜ்லேயும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.